வணக்கம். சுவைத்தமிழுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலம் காட்டும் இடைநிலைகள். பகுபத உறுப்புகள் பார்க்கும் பொழுது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய உறுப்பு இடைநிலை அப்படின்னு பார்த்தோம். இந்த இடைநிலை தான் அந்த வினைச்சொல்லினுடைய காலத்தை காட்டும். 3 காலத்தையும் காட்டக்கூடிய இடைநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவா இந்த காணொலியில பார்க்கலாம். காலம் காட்டும் இடைநிலைகள். காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 வகைப்படும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த காலங்களுக்கு உண்டான இடைநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வினை பகுபதத்துல காலத்தை காட்டக்கூடியதே இந்த இடைநிலைகள் தான். இப்போ இறந்த காலத்துக்குரிய இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இட், இட், இர், இன். இட், இட், இர், இன். இந்த 4ம் இறந்த காலத்துக்குரிய இடைநிலைகள். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்தான். இப்ப வந்தான்னு சொல்லும் பொழுதே அது நடந்து முடிந்த செயல், வந்து விட்டான் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே மாதிரி உண்டான், உண்டான்னு சொல்லும் பொழுது அதுவும் முடிந்த செயல், இறந்த காலத்துக்கு உரியது. அடுத்தது சென்றான், சென்றான்னு சொல்லும் பொழுது அதுவும் நடந்து முடிந்தது, இறந்த காலத்துக்குரிய சொல். அடுத்தது ஓடினான், ஓடினான் இதுவும் இறந்த காலத்துக்குரிய சொல். இப்போ இந்த இத் எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்தான், வந்தான்கிற சொல்ல நம்ம பிரிக்கும் பொழுது அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது பின்னால பார்க்கலாம். வந்தான்னு சொல்லும் பொழுது இந்த தா, இந்த தாங்கிற எழுத்துல இருக்கக்கூடிய இத்து, அதாவது தாவை பிரிச்சா இத்து கூட்டல் ஆண் வரும். அப்போ அந்த இத்து அப்படிங்கிறது தான் இங்கு இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலையாக இருக்கிறது. அடுத்தது இட்டு. இப்போ உண்டான் அப்படிங்கிற சொல்ல எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா உண்டான், இதுல வரக்கூடிய இந்த டா, இந்த டாவை பிரிச்சோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். அப்ப அதுல வரக்கூடிய இட்டு இறந்த காலத்தை குறிப்பிடுகிறது. அதுக்கு அடுத்தது சென்றான், சென்றான்கிற சொல்ல பிரிக்கும் பொழுது ரா, இற்று கூட்டல் ஆ, இற்று கூட்டல் ஆ. இது சேர்த்து சொல்லும் போது சென்றான் இற்றுன்னு சொல்லுவோம், தனியா சொல்லும் போது இர் அப்படின்னு சொல்லுவோம். இர் கூட்டல் ஆ தான் இங்க ரா அப்படின்னு பிரியுது. அப்ப இதுல வரக்கூடிய இர் இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலையாக வருகிறது. அதுக்கு அடுத்தது ஓடினான், ஓடினான் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல வரக்கூடிய நா, நாவை பிரிக்கும் பொழுது இன் கூட்டல் ஆ, நா அப்படிங்கிற அந்த இன்கிற எழுத்தானது இறந்த காலத்தை குறிப்பிடுகிறது. இப்போ இறந்த காலத்துக்குரிய இடைநிலைகள் இட், இட், இர், இன். அடுத்தது நிகழ்கால இடைநிலைகள். இப்போ நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரு, கின்று, ஆனின்று. இதெல்லாம் பொருள் தனியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பொருள் இருக்காது. ஆனா அந்த சொல்லோட சேர்ந்து வரக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை பார்க்கும் பொழுது இது காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலைகளாக வருகிறது. இப்போ கிரு, கிருங்கும் பொழுது வருகிறான், வருகிறான். அப்போ இந்த கிரான் அதை பிரிக்கும் போது கிரு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரியும். அப்ப இங்க இருக்கக்கூடிய கிரு. அதே மாதிரி அடுத்தது கின்று, கின்றுன்னு வரும் பொழுது வருகின்றான், வருகிறான்னு சொல்லுவோம், வருகின்றான் அப்படின்னு. இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், நிகழ்காலம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இப்ப வருகின்றான் அப்படிங்கும்போது இதுல இருக்கக்கூடிய கின்றான், கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு பிரியும். இதுல இருக்கக்கூடிய கின்று அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் இங்க இடைநிலைய காலம் காட்டும் இடைநிலையாக, அதாவது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலையாக இங்கு வருகிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரா நின்றான். வாரா நின்றான்னா என்ன அர்த்தம்? வராமலேயே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். வாரா நின்றான். இப்போ ஆ நின்று, இந்த வாரா நின்றான் இதை பிரிக்கும் பொழுது
ஆ நின்று அப்படின்னு சொல்லிட்டு இது பிரியும். இது வந்து வராமல் நிற்கிறான் அப்படிங்கிற பொருளை தருகிறது. அப்போ இது எல்லாம் வந்துட்டு இருக்கான், வருகிறான், வருகின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துட்டு இருக்கான் அப்படின்ற அர்த்தம். அப்ப நிகழ்காலத்துல வருகிறது. இதுவும் நிகழ்கால இடைநிலை தான். ஆனா இது எதை குறிக்கிறதுனா எதிர்மறை பொருளை குறிக்கிறது. எதிர்மறை பொருளை குறிக்கிறது. அதனால இந்த ஆனின்று அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலையாக வருகிறது. கிரு, கின்று, ஆனின்று இத மூணும் நிகழ்காலத்துக்குரிய இடைநிலைகள். அடுத்தது எதிர்கால இடைநிலைகள். எதிர்காலத்துக்கு குறிக்கக்கூடிய இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப், யு. இந்த 2 எழுத்துகளும் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலைகளாக வரும். இப், உண்பான். எதிர்காலம்னா என்ன? இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடியதுதான் வந்து எதிர்காலம். அப்போ உண்பான், இனிமேல் தான் உண்பான். அப்ப இந்த உன் கூட்டல் இந்த இடத்துல பானை பிரிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்பு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரியும். இதுல வரக்கூடிய இந்த இப்பு தான் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலையாக வருகிறது. அடுத்தது இவ், வருவான். இதுல இருக்கக்கூடிய வருவான், இந்த வானை பிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவ் கூட்டல் ஆண் அப்படிங்கிற முறையில பிரியும். இதுல வரக்கூடிய இந்த இவ் அப்படிங்கிற எழுத்து தான் எதிர்காலத்தை குறிக்கிறது. ஆக எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப், இவ். இப்போ 3 காலத்தையும் குறிக்கக்கூடிய இடைநிலைகளை நிச்சயமா நல்ல மனதுல பதிய வச்சுக்க வேண்டியது அவசியம். இதுல இது வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். ஆனா இது என்னென்ன இடைநிலைகள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பகுபதத்தை பிரிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம குறிப்பிடணும். அதனால இதை நினைவில் வச்சுக்க வேண்டியது அவசியம். இப்போ இட், இட், இர், இன் இறந்த கால இடைநிலைகள். கிரு, கின்று, ஆனின்று நிகழ்கால இடைநிலைகள். இப், யு எதிர்கால இடைநிலைகள். இப்போ இந்த எழுத்துகளாக இருக்கிறத வந்து நல்ல நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இத ஒரு எளிய முறையில நம்ம நினைவுல வச்சுக்கலாம். இப்போ இந்த இட்டு, இட்டு, இரு, இன் இப்படிங்கிற எழுத்தை வந்து எழுத்தா நினைவுல வச்சுக்கிறதுக்கு பதிலா நம்ம ஒரு சுருக்கமா தட ரண, தட ரண அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து சொல்லும் பொழுது நினைவில் வச்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடியதனை ஒழிய வெறும் தடரண அப்படின்னு நம்ம எழுதணும்னா அது தவறு. இது நினைவுல வச்சுக்கிறதுக்கான ஒரு எளிய வழி. தட ரண அப்படின்னு எழுதிட்டு கண்டிப்பா மேல புள்ளி வைக்கணும். வச்சு மெய்யெழுத்துகளாக வரும் பொழுது இத்து, இட்டு, இர், இன். இந்த தட ரண அப்படிங்கிறது வந்து நினைவில் வச்சுக்கிறதுக்காக நாம கையாளக்கூடிய ஒரு வழி. அடுத்தது இந்த கிரு, கின்ற, ஆண் என்று இது அப்படியே வந்து மனதுல பதிய வச்சுக்கலாம். இப், யு இதை வந்து நம்ம பவ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பவ அப்படின்னு நினைவுல வச்சுக்கிறதுக்காக நினைச்சுட்டு அந்த பவ அப்படின்னு எழுதிட்டு மேல இப், யு அப்படின்ற மேல புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இது மெய்யெழுத்தாக மாறிடும். அப்போ இந்த 3 காலத்துக்குரிய இடைநிலைகளும் நமக்கு தெரிஞ்சாதான் பகுபதம் பிரிக்கும் பொழுது அதுல இடைநிலைகள் பிரிக்கும் பொழுது அது எந்த காலத்துக்குரிய இடைநிலைகள் அப்படின்னு குறிக்க முடியும். காலம் காட்டும் இடைநிலைகள் பற்றி தெளிவா பார்த்தோம். இந்த காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் எங்க வரும், இதை எங்க நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா வினை பகுபதத்தை பிரிக்கும் பொழுது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய உறுப்பாகிய இந்த இடைநிலையை வெறும் இடைநிலை அப்படின்னு குறிப்பிட்டா மட்டும் போதாது. அது எந்த காலத்துக்குரிய இடைநிலைகள் அப்படிங்கிறதையும் தெளிவா குறிப்பிட வேண்டியது அவசியம். அப்ப என்னென்ன இடைநிலைகள் எந்தெந்த காலத்துக்குரியது அப்படிங்கிறத முதல்ல நல்ல மனதுல பதிய வச்சுட்டாதான் அதை எழுதும் பொழுதும் பகுபத உறுப்பிலக்கணம் குறிப்பிடும் பொழுதும் அதை தெளிவா சரியா எழுத முடியும். முந்தைய காணொலியில நம்ம பகுபத உறுப்புகள் என்னென்ன, அதை எங்கெங்க எந்தெந்த உறுப்புகள் அமையும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவா இதற்கு முந்தைய காணொலியில குறிப்பிட்டிருந்தோம். இந்த காணொலி பதிவை பார்த்துட்டீங்கன்னா பகுபத உறுப்புகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த உறுப்புகளையும் காலம் காட்டும் இடைநிலைகளையும் தெரிஞ்சிட்டு வினை பகுபதத்தை பிரித்து உறுப்பிலக்கணம் எப்படி சொல்றது,
எப்படி குறிப்பிடுவது அப்படிங்கிறத பற்றி விரிவாக அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.